ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல எந்தெந்த படத்துக்கு எவ்வளவு வசூல் கிடைச்சிச்சு அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் இந்த வாரம் வீக்கெண்ட் கலெக்ஷன்ல யாரெல்லாம் டாப் 5 அப்படின்றத பார்க்க போறோம். இது சென்னை ஏரியாவுடைய வசூலை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். சென்னை ஏரியாவில் இருக்கக்கூடிய தியேட்டர்ல யார் யாருக்கு எவ்வளவு வசூல் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்க ஒரு நாள் வந்து சாட்டுக்கு போறீங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சாட்டில் போய் உட்காரும் போது அந்த பொண்ணு ஒரு மாஸ்க் போட்டிருக்கு, மாஸ்க்கு கொஞ்சம் கழட்டேன் அப்படின்னு கேட்கும்போது கழட்டினா மொட்டத்தில் அடிச்ச ஒரு அங்கிள் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், பகீர்னு இருக்கும்ல. அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் லென்ஸ். இந்த படம் தான் இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிச்சு அப்படின்றத பாருங்க. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கி நடிச்சிருக்க திரைப்படம் லென்ஸ். சமூக வலைதளங்கள்ல பார்க்கப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய ஆபாச திரைப்படங்கள் எந்த அளவுக்கு பலருடைய வாழ்க்கையிலையும் வேதனையை ஏற்படுத்தும் அப்படின்றத அழுத்தமா சொல்லியிருக்க திரைப்படம் லென்ஸ். படம் வெளியாகி 2 வாரங்கள் ஆகியிருக்க நிலையில ஒட்டுமொத்தமா சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த திரைப்படம் 10 லட்சம் வரைக்கும் வசூலிட்டு இருக்கு. கடைசி வார இறுதி வசூலா இந்த திரைப்படம் 3 லட்சம் வரைக்கும் வசூலை பெற்று இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்குது. Oh no, Chetan Bhagat is my favorite writer. I will read all his stories. It will be awesome. The 2 states, அப்படின்னு நம்மளுங்களாம் பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்த 2 ஸ்டேட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சேட்டன் பகத்துடைய படம்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியாச்சு சென்னையில். ஸோ அப்படி வந்து சேட்டன் பகத் ரசிகர்களுக்காகவும் ஹிந்தி படம் வந்தால் செம்மையா இருக்கும். இந்த ஸ்ரத்தா கபூர்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா அம்மா அந்த டான்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக மயங்கி போயிருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படத்தை போய் மாங்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த படம் எவ்வளோ வசூல் கிடைச்சிருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எழுத்தாளர் சேட்டன் பகத் எழுதி தயாரிச்சிருக்க திரைப்படம் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். அர்ஜுன் கபூர், ஸ்ரத்தா கபூர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மொழிகளை தாண்டி சென்னை பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஆதிக்கம் செலுத்திருக்கு. மோகித் சூரியோடைய இயக்கத்துல இளமை ததும்ப வெளிவந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் வார இறுதி வசூலா 23 லட்சத்துக்கும் அதிகமா வசூலை பெற்று இருக்கு. இதன் மூலமா இந்த திரைப்படம் இந்த பட்டியல்ல 4வது இடத்தை தனதாக்குது. உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் எழில் கிட்ட போய் சார் நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகணும், டக்குன்னு அது மாதிரி ஒரு படம் பண்ணுங்களேன் அப்படின்னு வாங்க சார் சூரிய இருக்காரு பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுதான் சரவணன் இருக்க பயமேன். படம் வெளியாகி 2 வாரம் ஆயிருக்கும் போது இந்த படம் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, எப்படி இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எழிலுடைய இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், ரெஜினா, ஸ்ருஷிடாங்கே உள்ளிட்டோருடைய நடிப்புல வெளியாயிருக்க திரைப்படம் சரவணன் இருக்க பயமேன். முழுக்க முழுக்க காமெடியை நம்பி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படமும் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல ஓரளவுக்கு நல்ல வசூலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. படம் வெளியாகி 2 வாரங்கள் ஆகிற நிலையில சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் 1 கோடி வசூல் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் கடைசி வார இறுதியில மட்டும் 25 லட்சத்துக்கும் மேல வசூலை ஈட்டியிருக்கு. இதன் மூலமா சரவணன் இருக்க பயமேன் திரைப்படம் இந்த பட்டியல்ல 3வது இடத்தை தனதாக்குது. சென்னையில இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப விஷயம் படம் பார்க்குற மாதிரியே பாப்கார்ன் சாப்பிட்றது. போய் அந்த பாப்கார்னை வாங்கி அதில் கொஞ்சம் பட்டர் போடுங்களேன் அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. அப்பாடா பாப்கார்ன் டேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருப்போம். அதே மாதிரி ஓரமாக போயிட்டு சில்லி சீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே கொட்டி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், இந்த பட்டரு சில்லி சீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. படத்தில் காமெடியும் ஹாரரும் காமெடி இருந்துச்சுன்னா அப்பாடா இந்த படம் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அதே மசாலாவை நாங்கள் உங்களுக்கு போட்டு தரோம் அப்படின்னு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. படத்தில் எதுவும் புதுசாக இல்லை அப்படின்னாலும் நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. எந்த படம் அப்படின்றத பாருங்க. ஐக் இயக்கத்துல ஜீவா, ஸ்ரீதிவ்யா, சூரி உள்ளிட்டோருடைய நடிப்புல வெளியாயிருக்க திரைப்படம் சங்கிலி பூங்குலி கதவத்தர. அட்லி தயாரிச்சு வெளியாயிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் காமெடி திரைப்படமா உருவாயிருக்கு. தமிழ் சினிமால தொடர்ந்து ஹாரர் காமெடி திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. ஸ்ரீதிவ்யா, ஜீவா உள்ளிட்டோர் தங்களுடைய மார்க்கெட்டை இந்த திரைப்படத்துல நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டாயம் ஏற்பட்டிருந்த போதும் இந்த திரைப்படத்துக்கு சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல ஓரளவுக்கு நல்ல வசூல் கிடைச்சிருக்கு. முதல் வார இறுதி வசூலா 55 லட்சத்தை சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல் 2வது இடம் கிடைக்குது. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் சென்னை பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் இல்லாமல் அகில உலக பாக்ஸ் ஆபீஸையும் அடித்து நொறுக்குவேன் என எங்க அம்மா சிவகாமி தேவி மேல சத்தியம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு பாகுபலி திரைப்படம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தியில ஓடுது, தெலுங்குல ஓடுது, தமிழ்ல ஓடுது, 3மே சென்னையிலேயே ஓடுது. இதனால இந்த படம் எக்கச்சக்கமான வசூலை பெற்று இருக்கு. பாகுபலி திரைப்படம் எப்படி முதல் எடுத்து பிடிச்சிச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ராஜமௌலியோடைய இயக்கத்துல பிரபாஸ், அனுஷ்கா உள்ளிட்டோர் நடிச்சு வெளியாயிருக்கக்கூடிய பாகுபலி திரைப்படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்த ஒரு சில வாரங்களாவே முதலிடத்துல தொடருது. ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் வெளியான நாள் முதல்ல இருந்து வசூல் மழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. பிரம்மாண்டத்தால ரசிகர்களை கட்டி போட்ட ராஜமௌலி இந்த திரைப்படத்தின் மூலமா 1500 கோடிக்கும் அதிகமா வசூல் ஈட்டியிருக்காரு. இந்த நிலையில சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டுமே இந்த திரைப்படம் 15 கோடிக்கும் அதிகமா வசூல் ஈட்டியிருக்கு. கடந்த வார இறுதி வசூலா பாகுபலி திரைப்படத்துக்கு 1 கோடிக்கும் அதிகமா வசூல் கிடைச்சிருக்க நிலையில சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த திரைப்படம் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வச்சிருக்கு.